This video sponsored by SBO Digital Marketing. SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணணுன்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம எஸ்பிஓவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் எஸ்பிஓ ஜாப் பற்றி சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பழத்தினால நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்கலாம் வாங்க. தக்காளியின் நன்மைகள் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. புற்றுநோய் தடுப்பு மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு, இரத்த அழுத்த குறைப்பு மற்றும் செரிமான சீராக்குதல், இந்த மாதிரி நிறைய நன்மைகள் தக்காளி பழத்தில் இருக்குது. இதில் வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற பல வகையான சத்துக்கள் வந்து தக்காளியில் இருக்குது. இதில் முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்திற்கு வந்து பொட்டாசியம், நார்ச்சத்து, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குது. புற்றுநோயை எப்படி தடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஆன்டி ஆக்சிஜன் இருக்கிறதுனால புற்றுநோய்க்கு வராமல் எதிரான பண்பு கொண்டது. சரும ஆரோக்கியத்திற்கு தக்காளி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியை வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து தக்காளி பழத்தில் இருக்குது. நார்ச்சத்து, உடலில் இருக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்றுற தன்மை தக்காளி பழத்தில் இருக்குது. இது வந்து தக்காளி வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால இரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் இரத்த குறைபாட்டை போக்குறதுக்கும் தக்காளி பழத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. தக்காளி வந்து உடம்புல இருக்க வீக்கத்தை குறைக்கிறதுக்கு தக்காளி ரொம்ப உதவியாக இருக்குது. இது வந்து உடலில் இருக்கிற திரவத்தை வந்து சமநிலையாக வைக்கக்கூடிய பண்பு வந்து தக்காளிக்கு இருக்குது. மாதிரி முக்கிய பண்புகள் வந்து தக்காளி பழத்தோட நன்மையில் இருந்தாலும் அதில் அதே அளவு ஈக்குவலான தீமைகளும் தக்காளி பழத்தில் இருக்குது. அது என்னென்ன பார்க்கலாம். நெஞ்செரிச்சல், வீக்கம் ஏற்படுறவங்க வந்து தக்காளி பழத்தை எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். அதே மாதிரி சர்க்கரை, சோடியம் அளவு வந்து இருக்கிறவங்க வந்து தக்காளி பழத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பாதிப்பில் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தக்காளி சாற்றை வந்து அதிகமாக குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில தீமைகளும் தக்காளி பழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தக்காளி பழத்தை வந்து தொக்காவோ, ஊறுகாவோ, தக்காளி சாதமாகவோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவு எல்லோரும் தக்காளி பழத்தை விதவிதமாக செஞ்சு சாப்பிடுங்க. தக்காளி பழம் யூஸ் பண்ணாத பொருளே கிடையாது. அதனால் தக்காளி பழம் நம்ம குழம்புலையோ ரசத்துலேயோ ஒவ்வொரு விதமாகவும் நம்ம வந்து அன்றாட டெய்லி வாழ்க்கையில் தக்காளி பழத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அதில் வந்து நிறையா நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நம்ம வந்து எந்த பொருளாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். இந்த வீடியோவில் நம்ம தக்காளியோட நன்மைகள் மற்றும் பயன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் கிடைக்கக்கூடிய தீமைகளை 1-2 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.